எப்பத்தா என்றால் அதன் அர்த்தம் திறக்கப்படுவாயாக. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. நாம் அநேகர் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆசீர்வாதத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை யாரோ தடுத்து நிறுத்துறாங்க, அவைகள் அடைச்சது போல இருக்குது. என்னுடைய தொழிலா இருக்கலாம், அதுவும் அடைக்கப்பட்டதா இருக்குது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், பரம்பரையாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எதுவுமே வராதபடிக்கு அடைப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் இவ்விதமா சொல்லுகிறது. வெளி 3:7 ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய நம்முடைய தேவன், நம்முடைய ஏசப்பா, அவர் திறந்துட்டாலே எந்த மனுஷனாலும் பூட்ட முடியாது. அவர் பூட்டிட்டா எந்த மனுஷனாலையும் திறக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருந்தாலும் நம்ம திறக்கவே முடியாது நினைச்சா. ஆனா இயேசு சுவாமி பூட்டக்கூடாததை திறக்கிறவரும் பூட்டுகிறத எந்த மனுஷனாலும் திறக்க முடியாது. அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்பத்தா என்பதற்கு ஆதாரமான வசனங்களை நம்ம வாசிப்போம். மார்க்கு 7:31 முதல் 35 வசனங்கள். இங்கே ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷனை தனியாக அழைச்சி அவன் காதுல விரல்களை வச்சு உமிழ்ந்து அவனுடைய நாவு தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவாயாக என்று ஏசப்பா சொன்ன உடனே அவன் கொண்டை வாய் உடையவன், திக்கு வாய் உள்ளவன், நல்லா பேசுறான். அவனுடைய காது நல்லா கேக்குது. பிசாசு அவனுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சான்? இவனை அப்படியே வாழ விடாதபடிக்கும் ஆக்கணும், அவனுடைய வாலிபம் ஆசீர்வாதமாய் இருக்க விடாதபடிக்கு ஆக்கணும்னு சொல்லி பெரிய பூட்டு போட்டு பூட்டி வச்சிருந்தான். ஆனா என் இயேசு அந்த பூட்டை திறந்ததினால அவன் நல்லா பேசுறான், அவனுடைய செவிகள் நல்லா கேட்குது. இதே போலதான் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய பூட்டு பிசாசு போட்டு பூட்டி வச்சிருந்தாலும் அந்த பூட்டை நம்முடைய தேவன் திறக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் திறந்தா எந்த மனுஷனாலையும் பூட்ட முடியாது, பிசாசாலையும் பூட்ட முடியாது, சூழ்நிலைகளாலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில பெரிய பூட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கலாம், அல்லது சூழ்நிலைகள் பூட்டி வச்சிருக்கலாம், மனிதர்கள் பூட்டி வச்சிருக்கலாம். ஆனா என் தேவன் திறக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலே அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா அடைப்புகளையும் திறக்கும்படி என் இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா.